கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, தெய்வம் அன்பாயிருக்கிறார். அவருடைய அன்பு நம்மை எப்பொழுதும் சூழ்ந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறது. மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவருக்காக தெய்வம் சிலுவையிலே பலியானார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான ஒரு காரியம் இல்லை என்று சொன்ன அவர் செய்து காட்டினார். நம் ஒவ்வொருவருக்காக சிலுவை மரம் ஏறினார், சிலுவையிலே தொங்கினார். இறுதி வரை அவருடைய அன்பை நமக்காய் அவர் பொழிந்தார். அவருடைய அன்பை நினைத்து பாடி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஏசையா 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 ஏசையா. தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ. தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ. பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானே. பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே. தூய திரு ரத்தமே துடிக்கும் தாய் உள்ளமே. தூய திரு ரத்தமே துடிக்கும் தாய் உள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே,
உருகுதையா நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா உள்ளம் உடையுதப்பா ஏசையா 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 இயேசுவின் பிரியமுள்ள அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். பார்க்கவேளை இன்று புனித வெள்ளி, இன்று பெரிய வெள்ளி, ஆண்டவர் இயேசு தன்னையே ஒப்படைத்த நாள், ஆண்டவர் இயேசு இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்ட நாள், ஆண்டவர் இயேசு தன்னுடைய உயிரை நாள். கடவுளே ஒரு மனிதனாக வந்து ஒரு மரணத்தை அனுபவித்த நாள் இந்த நாள். இந்த வெள்ளிக்கிழமையில் ஆண்டவர் நமக்கு ஒரு செய்தியும் கொடுக்கிறார். அவருடைய பாடுகளை இன்று நாம் அனுசரிக்கின்ற பொழுது, அவருடைய பாடுகளை தியானிக்கின்ற பொழுது, சிலுவை பாடுகளில் பங்கெடுக்கின்ற பொழுது, பாடுகளின் இந்த வெள்ளிக்கிழமையை நாம் அனுசரிக்கின்ற பொழுது அவருடைய பாடுகளின் பரிபூர்ண பலன்களை பெற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு கோயிலுக்கு வந்ததுனாலும் அவருடைய பாடுகளை தியானிப்பதனாலும் என்ன ஆகப் போகிறது? அவருடைய பாடுகளை பங்கெடுத்து அதன் பலனை பெற்றுக் கொள்கிறோம். இதுதான் இந்த நாளின் ஆசீர்வாதம். இரண்டாவது காரியம், உங்கள் வாழ்விலே துன்பங்கள் உண்டு. வாழ்ந்தவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் பாடு உண்டு, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் முடிவு உண்டு. நம்முடைய குடும்பத்திலே இழப்புகள் உண்டு. அதுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? இந்த உலகம் என்பது நிலையற்றது. இந்த உலகம் என்பது நிலையில்லாத உலகம். இது என்னைக்கு வேணாலும் இங்கிருந்து போகணும். நீ பயணிக்கும் ஒரு பறவை. இந்த பறவை இங்கிருந்து பிரிந்துதான் ஆக வேண்டும். அதனால் இது ஒரு நிலையற்ற உலகம் என்பதை நமக்கு எடுத்துரைத்தது இந்த பெரிய வெள்ளிக்கிழமை. நீ அனுபவிக்கின்ற துன்பங்களும் நிலையற்றது, நீ அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் நிலையற்றது. அதே வேளையில் இந்த துன்பங்கள் மாறக்கூடியது. உன்னுடைய துன்பங்களுக்கு பலன் இருக்கிறது. இயேசு இந்த உயிர் விட்டு பாதாளங்களுக்கு செல்லுகிறார். காரணம், அதுவரை இறந்த அனைத்து ஆன்மாக்களை மீட்டெடுக்கப் போகிறார். இவர் மக்களை மட்டும் இன்று மீட்கவில்லை, இயற்கையை புதுப்பிக்கிறார். இயற்கை எப்படி புதுப்பிக்கிறார்? சூரியன் ஒளி கொடுக்கிறது, இருள் உண்டாகும். அப்ப நாம் வாழக்கூடிய இந்த சோலார் குடும்பம், சூரிய குடும்பம் என்பது சூரியனை மையமாக இங்கே சூரியனை அஸ்தமமாகும். அப்படி என்றால் இந்த சோலார் குடும்பம் முழுவதும் புனிதமாக. அதனாலதான் கடவுள் காலங்களும் யுகங்களும் அவருடைய அகரம் நகரம் அவரே. என் அன்பு மக்களே, இந்த நாள் ஆண்டவர் இந்த இயற்கையை புதுப்பிக்கிறார். அவருடைய இரத்தம் இந்த மண்ணை பரிசுத்தமாக்குகிறது. அவருடைய இரத்தம் சூரியனை பரிசுத்தமாக்குகிறது. அவருடைய இரத்தம் இந்த மண்டலங்கள் அனைத்தையும் புதுப்பிக்கிறது. இயேசுவின் இரத்தம் நிச்சயம். இயேசுவின் இரத்தத்தின் வழியாகத்தான் மீட்பு. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில நீங்கள் சந்திக்கும் எல்லா சிலுவைகளையும் ஒப்புவிடுங்கள். இயேசுவின் இந்த இரத்தம் அனைத்தையும் மீட்டெடுக்கும். எனவே நண்பு மக்களே, இது ஒரு துக்கத்தின் நாள் என்பதை விட நம்முடைய மீட்பின் நாள். நம்முடைய மீட்பின் நாள். இந்த நாளை நாம் பரிசுத்தமாக அனுசரிப்போம். அமைதியிலும் துக்கத்திலும்
நாம் இந்த நாளை கழிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாளை சனிக்கிழமையும் படித்தார். நாம் ஆண்டவருடைய தியானத்தில் இருக்க போகிறோம் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். ஆண்டவர் இயேசுவின் மரணம், அவருடைய இரத்தம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். மீகா இறைவாக்கினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிக்கீங்களாப்பா? என் பகைவனே என்னை குறித்து களிப்படையாதே, ஏனெனில் நான் வீழ்ச்சியுற்றாலும் எழுச்சி பெறுவேன். நான் இருளில் குடியிருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒளியாயிருப்பார். என் பகைவனே என்னை குறித்து நீ என்ன செய்யாத? களிப்படையாதே. என் பகைவனே என்னை குறித்து களிப்படையாத. ஏன்? இன்னைக்கு பாருங்க, பகைவர்கள் நமக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்கள், நம்மளை பிடிக்காதவங்க, இது இந்த உலகத்தில் ஒரு பக்கம். ஆனால் நம்முடைய விரோதி யாருன்னா சத்துரு, சாத்தான். விரோதி யாரு சொல்லுங்க? யாரு? பைபிள் சொல்லுகிறது, உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம்னு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அலைந்து திரிகிறது, தேடி திரிகிறது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பகைவனாக இருக்கக்கூடிய அந்த சாத்தான் ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாவது விழ வைக்கணும்னு அவன் என்ன செய்றான் பாருங்களேன். பேதுரு அவ்வளவு தூரம் ஆண்டவரை பார்த்து சொன்னாரு, யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடம்தானே அப்படின்னு ஒரு பெரிய விசுவாச அறிக்கை செய்த அந்த பேதுருவையே ஆண்டவருக்கு அட்வைசராக மாற்றிட்டு, அப்படிதானே? சொல்லுங்க, ஆண்டவரே இங்கே வாங்க, தேவையில்லாத வேலைலாம் செய்யப்படாது, வந்தோமா போனோமா 2 அற்புதத்தை செஞ்சோமா போயிட்டே இருப்போம், நமக்கு ஏன்? அப்படிதானே? ஆனால் ஆண்டவர் சொன்னார், சீமோனே, சொலகளை போட்டு புடைக்கிற மாதிரி உங்களை புடைக்கிறதுக்கு யார் அனுமதி வாங்கியிருக்கா? சாத்தான் அனுமதி வாங்கியிருக்கான். கிறிஸ்தவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, நீ விசுவாசத்தில் ஆண்டவருக்காக வாழணும்னு முடிவெடுத்து வந்திருக்கியா? உன் சத்துரு உனக்கு என்ன செய்வான்? அப்படியா முடிவெடுத்துருக்க? பொறுமையாக இருக்கணும்னு முடிவெடுத்துட்டு போங்க, செருப்பு காணாமல் போயிடும். தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு பொறுமையாக நல்ல பிரசங்கம், சூப்பர் பிரசங்கம், சூப்பர் பிரசங்கம், யார்ட்டையும் கோபப்படப்படாது, பொறுமையாக இருக்கும் அப்படின்ட்டு போ. நேத்தான் செருப்பு வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்துருப்பார், செருப்பு காணாமல் போயிடும். போகுமா? ஏன்? நீ வாயை திறக்கணும். வாயவா மூடுறேன்ன? வாயை திறக்க வைக்கேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நீங்க விழுந்து போகணும், நீங்க பாவம் செய்யணும், நீங்க தேவ பிரசன்னத்தை இழக்கணுங்கிறது யாருடைய விருப்பம்? சாத்தானுடைய விருப்பம். நீ கடவுளுடைய ராஜ்யத்துக்குரியவளாக போய்விடாதபடி உன்னை தடுப்பதற்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் யார் பண்ணுவா? சாத்தான் பண்ணுவான். ஆனா இந்த பகைவன் உங்களை விழ வைக்கிறதுக்கு என்ன தெரியுமா? ஆனா அதான் சொல்றாரு, பகைவனே நீ என்னை விழ வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற, ஆனா களிப்படையாத. ஏன் தெரியுமா? இருளில் கூட எனக்கு துணையாக என் தேவன் வெளிச்சமாயிருப்பார். இன்னைக்கு நீ இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கள் நடக்கலாம். தாவீது சொன்னார், சங்கீதம் 23 எடுத்து வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் திருப்பாடல் 23ஆம் அதிகாரத்தில் மிக அற்புதமாக அவர் சொல்ற இந்த வார்த்தையை பாருங்க. என்ன சொல்றாரு? 4ஆம் வசனம், சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால். நல்ல கை தட்டுங்க பாப்போம். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கள் நான் நடந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் தீங்கிற்கு நான் பயப்படவே. அப்ப இன்னைக்கு ஒருவேளை உங்க முன்னால இருள்கள் சூழ்ந்து இருக்கிறதா? நம்பிக்கையற்ற நிலை உங்க குடும்பம் இருக்குதா? பொருளாதாரத்தை இழந்து வந்திருக்கலாம், கடன்ல வந்திருக்கலாம், மகளுக்கு திருமண காரியம் நடக்கலை, எதுவுமே பிரைட்டா இல்லைங்க, எல்லாம் இருள், சுத்தி இருட்டு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறார் தெரியுமா? எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
42ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர் செய்ய போகிறது என்னது? உன் இருள் நிறைந்த உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னாலேயும் பின்னாலே உன்னை சுற்றி எல்லாம் அடைக்கப்பட்டது போல இருக்குதா? பயந்துராத. தேவன் இன்னைக்கு என்ன செய்ய போறார் படிமா? பார்வையற்றவர்களை அவர்கள் அறியாத பாதையில் நடத்தி செல்வேர், அவர்கள் பழகாத சாலையில் வழி நடத்துவேன், அவர்களுடைய இருளை ஒளியாக்குவேன். அவருடைய இருளை என்ன செய்வேன் சொல்லுங்க? உங்க இருள் அவர் என்ன செய்வாரு? ஆண்டவர் சொல்றார், உன் இருளை நான் என்னவாக்குவேன்? என் மகளே, என் மகனே, உன்னுடைய இருள் என்ன செய்வேன்? ஒளியாக்குவேன். கரடு இடங்களை சமதளமாக்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, இருளை ஒளியாக்குவேன், கரடு முரடானதெல்லாம் சமமாக்கி நான் உனக்காக எல்லாம் செய்வேன். நீ முடியாது, நடக்காது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு வந்திருக்கியா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக செய்வேன்.